கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அதிசயமான வசனம் 71வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி சங்கீதக்காரன் அவருடைய சிறு வயது தொடங்கி கர்த்தர் மேல் அவர் நம்பிக்கையா இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை இன்று யார் மீது இருக்கிறது என்று நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்தும் நாம் இன்று தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்க. இந்த காணொளி உங்களுக்கு மிகவும் பிரோஜனமாக இருக்கும். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை எப்படியாக இருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதலாவது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆதார வசனம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரும் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்று வேதம் கூறுகிறது. ஆனால் இன்றைய மனிதர்கள் தங்களுடைய அழகு, திறமை அல்லது படிப்பு, ஞானம், சரீர பலன் ஆகியவற்றை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாய் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அதெல்லாம் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. எனவே இந்த நம்பிக்கையை விட்டு நாம் விலகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆதார வசனம் எரேமியா 17வது அதிகாரம் 5வது வசனம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவன் மேல் நம்பிக்கை வைக்காமல் மனுஷர்கள் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் நமக்கு அறிவிக்கிறார். அது மாத்திரமல்ல, தங்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் அவர்களை அதிகமாக நம்பி சில மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நம்புவதை பார்க்கிலும் அதிகமாக தேவனை தான் நாம் நம்ப வேண்டும். ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனத்தின்படி, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று ஏசாயா நமக்கு எச்சரிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேக மனிதர் மீது நம்பிக்கை வைத்து அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தம் நடக்க முடியாதபடிக்கு அவர்கள் விழுந்து போகிறதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆகவே நம்முடைய நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீது மாத்திரமே இருக்க வேண்டும். நம்ம மனுஷன் மீது நம்பிக்கை வைக்க கூடாது. மூன்றாவதாக, செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. ஆதார வசனம் 49வது சங்கீதம் 6 முதல் 8வது வசனம். தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு பணமும் செல்வமும் தேவைதான். ஆனால் அதை வைத்துக்கொண்டு எல்லாம் சாதித்து விட முடியாது. ஹல்லேலூயா. எனவே செல்வத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் அதை கொடுத்த தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். கடைசியாக, நம்ம கர்த்தரை நம்பினால் வரும் ஆசீர்வாதம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் 34வது சங்கீதம் 8வது வசனம். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி அவர் என்றால் கர்த்தரை குறிக்கிறது, பாக்கியவான் என்றால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். வேதம் கூறும் சில ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 26வது வசனம். ஆபத்துகளில் சிக்காதபடி காப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் ஆபத்து காலத்தில் ஒருவனை அவனுடைய கால்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு அவனை தீமையிலிருந்து விலக்கி பாதுகாக்கிறார். இரண்டாவது, 37வது சங்கீதம் 5வது வசனம். நீங்கள் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒரு நீதிமான் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறவராய் அதை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக 56வது சங்கீதம் 4வது வசனம். எதிர்காலத்தை குறித்து பயம் மாறும். ஹல்லேலூயா.
பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நாம் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இதற்கு பின் என்ன நடக்கிறது என்பதை நாம் யோசிக்காதவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சித்தத்தின்படி அவர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓட கடவோம். ஹல்லேலூயா. ஒருவன் கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது அவனுடைய எதிர்காலத்தை குறித்து அவன் பயப்படாதவனாய், அவன் நிச்சயமுடையவனாய், கர்த்தர் மேல் மாத்திரம் நம்பிக்கை வைத்து முன்னேற நடக்கிறவனாய் இருப்பான். கடைசியாக ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம், வாழ்க்கையில் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஒருவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் மீது அவன் அதிக நம்பிக்கை உடையவனாய் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். பிரியமானவர்களே, தேவையில்லாத காரியங்கள் நாம் நம்பிக்கை வைக்காமல் தேவன் மீது நம்பிக்கை வைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்வோம். இன்று நாம் கர்த்தருக்கு பிரியமாக, அவர் விரும்புகிற வண்ணமாக அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து நம் ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்வோமாக. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. எங்களிடத்தில் அநேக குற்றங்கள் குறைகள் இருக்குது தகப்பனே, அதையெல்லாம் மன்னிங்கப்பா. இன்றிலிருந்து அப்பா ஒரு புதிய சிருஷ்டியாக எங்களை மாற்றுங்க தகப்பனே. உன் மீது நம்பிக்கை வைக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. அவிசுவாசங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வேரோடி இயேசுவின் வளமுள்ள நாமத்தினால் பிடுங்கி எரியும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. சுகவீனங்களில் இருந்து இயேசுவின் வளமுள்ள நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக தகப்பனே. அப்பா, பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலும் சுகபலன் ஆரோக்கியத்தினாலும் பிள்ளைகளை அப்பா சுதந்திரித்துக் கொள்ள, நன்மைகளை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துவீராக. நெடுநாள் காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அற்புதத்தை காண கிருபை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் அப்பா காத்திருக்கிறதும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. சகலவற்றையும் அப்பா உம்முடைய வார்த்தையால் நீர் உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே. உமலாகாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. நீ நல்லவர் தகப்பனே. நீர் சர்வ வல்லவர் அப்பா. நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த ஆண்டவரே தரிசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுவதாக. இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் அதை நிறைவேறுவதற்கு இருக்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் உடை தெரிவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இம்மட்டும் அப்பா காத்து வழிநடத்தி வந்த தேவன் இனி வரும் நாட்களிலும் கண்மணி போல் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. தீங்கொன்றும் அணுகாதபடி தீமையிலிருந்து விலக்கி உடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த வசனம் சொன்னது போல கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கும் பொழுது கர்த்தர் நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆபத்துக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதிர்காலத்தை குறித்த பயங்களில் இருந்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலையை கட்டளையிடுங்கப்பா. பிள்ளைகள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. உமக்கு பிரியமான ஒவ்வொரு காரியங்களிலும் ஆண்டவரே கர்த்தர் தாமே கூட இருந்து அதை வாய்க்கப்படின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிள்ளைகள் வாழ்க்கையில இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இரட்டிப்பாக சுதந்திரித்துக் கொள்ள கிருபை செய்வீராக தகப்பனே. வாழ்க்கையில் சமாதானத்தை உண்டு பண்ணுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. வலது இடதுபுறம் சாய்ந்து விழுந்து போகாதபடிக்கு முடிய நித்திய பரிசுத்த வழியில நடந்து நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள இந்த விசுவாச ஓட்டத்தை ஓடி முடிக்க கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. தேவையோடு இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க தகப்பனே. கடன் பாரங்களை மாற்றுங்கப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய வெக்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான மன மகிழ்ச்சி கட்டளையிடுங்க தகப்பனே. உம்மால் எல்லாம் ஆகுமாப்பா. நாங்கள் விசுவாசித்து அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரம் அல்ல தகப்பனே, வியாதியோடு நெருக்கத்தோடு பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா இயேசுவின் நாமத்தினால் பரம வைத்தியராக நீர் சிலுவையில் சிந்தின நம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுங்கப்பா. ஜீவனுள்ள சாட்சியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் மாற்றுங்கப்பா. இந்த காணொலி கேட்டுக்கொண்டு ஒரு மனதா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். சுக பலன் ஆரோக்கியத்தினால் நன்மையினால் அப்பா பிள்ளைகளையும் பிள்ளைகள் குடும்பங்களையும் ஆண்டவர் இயேசுவின் இரத்த கோட்டைக்குள் அப்பா அவனுடைய கூடார மறைவுக்குள் சத்ருவானவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாதபடிக்கு அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்ததாமே கூட இருந்து பிள்ளைகளை வழி நடத்துங்க. நாளைய தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்ன வசனத்தின்படி நாளைய தினத்தின் தேவைகளை கர்த்தர் சந்தித்து அற்புதமாய் அதிசயமாய் பிள்ளைகளை நீர் வழிநடத்தி செல்லும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. இன்னும் விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கிறவர்களாய் பல உன்னத கிருபைகளை பெற்று அப்பா உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்வீராக.
வழி தப்பி போகாதபடிக்கு உம்முடைய சித்தம் செய்ய கர்த்தர் தாமே கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் தாமே பிள்ளைகளோடு இருந்தப்பா பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மனரம்யமாக மாற்றியப்பா ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் ஆமென்றும் ஆமென் என்று நீர் பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை இருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க.